அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 12 ராசியில் நிச்சயமாக ஒரு ராசியில் நீங்கள் இருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட ராசிக்குரிய தனித்துவமான குணங்கள் என்ன? உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும்? உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி 12 ராசிகளை பற்றி தனித்துவமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் 12 ராசிகளிலே மேஷ ராசிக்குரிய தனித்துவமான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தைரியமானவர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுப்பார்கள், தைரியமாக செய்வார்கள். வேகம் அதிகமாக இருக்கும். வாகனம் ஓட்டும் போதும் சரி, ஒரு வேலை செய்யும் போதும் சரி, மற்றவர்களை விட வேகமாக இருப்பார்கள். தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தவும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும் தலைமைத்துவம் பண்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். கோபம் சற்று அதிகமாகவே வரும். நேர்மையாக சிந்திப்பார்கள், நேர்மையாக பேசுவார்கள். இவர்களுக்கு ஏற்ற தொழில் எது? நீங்கள் வேறு எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காவல், இராணுவம், விளையாட்டு வீரர்கள், மேலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், மேஷ ராசிக்குரிய நபர்கள் இந்த தொழில் செஞ்சாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவார்கள் அப்படின்னா, இவர்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள், அதே சமயம் விவாதம் செய்யக்கூடிய நபர்களாக வாழ்க்கை துணை அமைவார்கள். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக தைரியசாலியாகவும் சுய நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் உங்களுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருப்பீங்க. அதே சமயம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். நம்பகத்தன்மை இருக்கும். மற்றவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கலையின் மீது அதிகமான ஆற்றல் இருக்கும். நடனம், இசை, ஓவியம் இதுபோல் கலைத்துறையில் அதிகமான ஆர்வம் இருக்கும். பணத்தை சேகரிக்கும் திறனும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் விளங்குவீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னா, வங்கி பணி, இசை, கட்டுமானம், நிதி ஆலோசகர் மற்றும் ஆசிரியர் பணி இதுபோல் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷப ராசிக்குரிய நபர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உண்மையான பாசமுடையவர்களாக ஆனால் சற்று உணர்ச்சி ரீதியான உள்ளம் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய தனித்துவமான குணங்கள் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். அதே போல் இவர்களுடைய சிந்தனை யோசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். சஞ்சலம் மற்றும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இவர்களுக்கு ஏற்ற தொழிலாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர் பணி இவர்களுக்கு சிறந்த ஒரு பணியாகவும், பத்திரிகையாளர் வேலை இவர்களுக்கு உரிய ஒரு வேலையாகவும், எழுத்தாளர் மற்றும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இதுபோல் செயல்கள் இவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னா, சிந்தனையாளராகவும் அழகானவர்களாகவும் அதே சமயம் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் தான் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடும். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவார்ந்த, சமூகத்துடன் நல்ல பற்றுக்கொண்ட, சோஷியல் ஃப்ரெண்ட் அதிகமுடைய குணம் கொண்ட குழந்தையாகத்தான் இவர்களுக்கு பிறக்கும். நீங்கள் கடகராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் உணர்ச்சி வசம் மிக்கவர்கள், குடும்ப பாசம் பண்பு அதிகம் கொண்டவர்கள், பாதுகாப்பு, மனசாட்சி, கற்பனை இதுபோல் ஆற்றல் கொண்டவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். நீங்கள் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறையும் ரெஸ்பான்சிபிளும் அதிகமாக எடுத்துப்பீங்க. கற்பனை திறன் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற தொழிலாக நர்சிங், டாக்டர் பணியை சொல்கிறாங்க, கலை தொழிலை சொல்கிறாங்க. சமூக பணியில் அதிகமாக நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீங்க. அதே போல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஹோட்டலை நிர்வகிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. சமையல் துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. இதுபோல் தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குரிய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா, மிகுந்த பாசமும் கருணை உடையவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவதற்கு வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசமிக்க, குடும்பத்தை நேசிக்கக்கூடிய குணம் கொண்ட குழந்தையாக உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும். உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மனம் கொண்டவர்களாகவும்
பெருமை அதிகம் விரும்பக்கூடிய நபராகவும் தைரியம் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் இருப்பீங்க. பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு தொழில் துறை என்ன அப்படின்னா தலைவர், அரசியல், மேடை பேச்சு, நடிகர், மேலாளர். ஒருவரை வழிநடத்தவும் ஒருவரை வைத்து வேலை வாங்கக்கூடிய குணமும் பக்குவமும் கொண்டவராக நீங்கள் விளங்குவீங்க. உங்களுக்குரிய வாழ்க்கை துணை எப்படி அமையும்? பெருமை கொண்டவர், ஆனால் உண்மையான பாசம் காட்டக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவார்கள். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? தலைமை திறன் கொண்ட சுயமரியாதை அதிகம் விரும்பக்கூடிய குழந்தை தான் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசி கன்னி ராசி. உங்களுக்குரிய தனித்துவமான குணம் ஒழுக்கம் அதிகமாக இருக்கும். தூய்மை அதிகமாக நீங்கள் விரும்புவீங்க. அதே சமயம் புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் விரும்புவீங்க. விமர்சனத்தை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அதேமாரி புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உங்களுக்குரிய தொழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவ பணி, ஆசிரியர் பணி, ஆராய்ச்சி, கணக்கர் மற்றும் நிர்வாக பணி உங்களுக்கு சிறந்ததாக விளங்கும். உங்களுக்குரிய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா நுட்பமான குணம் கொண்டவராகவும் சொத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடியவராகவும் நம்பிக்கை உடையவராகவும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படிப்பட்ட குணம் இருக்கும் அப்படின்னா புத்திசாலித்தனமான ஒழுக்க குணங்கள் அதிகம் கொண்ட குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும். உங்களுடைய ராசி துலாம் ராசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமநிலையை எப்பொழுதும் கடைபிடிப்பீங்க. அழகு, நேசம் அதிகம் கொண்ட நபராக நீங்கள் விளங்குவீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து அதை சரி செய்யக்கூடிய குணமும் தூய்மை, ஒத்துழைப்பு உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்ற தொழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கறிஞர் பணி, அழகுத்துறை, டிசைனர் மற்றும் கலைஞர் இதுபோல் வேலைகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்குரிய வாழ்க்கை துணை ரொம்ப அழகானவராகவும் கவர்ச்சியானவராகவும் அமைதியான குணம் கொண்டவராக தான் அமைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக கலைத்திறனுடன் சமநிலை உணர்வுடன் தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆழமான உணர்ச்சிகளும் ரகசியங்களும் ஆர்வம், விவசாயம் போன்ற குணங்கள் இருக்கும். அதே சமயம் மற்றவர்களை பழிவாங்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்குரிய தொழிலாக ஆராய்ச்சி, காவல்துறை, உளவியல், மருத்துவம் இதுபோல் தொழிலை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த தொழிலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படின்னா விவசாயத்தின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவராகவும் ரொம்ப விசுவாசம் கொண்டவராகவும் அதே சமயம் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவார்கள். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தீவிரமான விடாமுயற்சியும் ரகசியமான மனம் கொண்ட நபர்களாகத்தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும். அதிகமான ரகசியங்களை தன்னுள் வைத்து கொண்டே இருப்பார்கள் அந்த குழந்தைகள். நீங்கள் தனுசு ராசியா? உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் சுதந்திரமானவர்கள், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பயணங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியூர்கள், வெளிநாடுகள் சென்று அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க, கற்றுக்குவீங்க. அறிவு அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தாராளமான மனப்பண்பு கொண்டவர்கள், தத்துவ சிந்தனை கொண்டவர்கள். உங்களுக்கு ஏற்ற தொழில் வியாபாரம் எது அப்படின்னா ஆசிரியர் பணி, ஆலோசகர், பயண கையேடு, மத போதகர் இதுபோல் விஷயங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசி இருக்கவங்களுக்கு மிக சிறந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படின்னா சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களும் ஆழமான நல்ல சிந்தனை கொண்டவர்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவார்கள். தனுசு ராசியில் இருக்கவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருக்கும். வெளிநாடுக்கு சென்று வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அனைத்து விஷயத்திலும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக செய்யக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும். உங்களுடைய ராசி மகர ராசியாக இருந்துச்சு அப்படின்னா கடுமையான உழைப்பாளிங்க, பொறுப்பாக நீங்கள் நடந்துக்குவீங்க, ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் பொறுமையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு ஏற்ற தொழிலாக அரசு வேலை, நிர்வாகம், பொறியியல் மற்றும் வணிகம் இந்த சார்ந்த தொழில்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா நம்பிக்கை உடையவராகவும் அமைதியை அதிகம் விரும்பக்கூடியவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கும். வெற்றியை அடைவது தான் முதன்மையான நோக்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய ராசி கும்ப ராசியாக இருக்குது.
நீங்கள் சிந்தனை அதிகமாக யோசிப்பீங்க, அதுவும் புதிய சிந்தனைகள் அதிகமாக உருவாக்குவீங்க. மனிதநேயம் கொண்ட நபராக நீங்கள் விளங்குவீங்க, தனித்துவமாக இருப்பீங்க. அதே சமயம் புத்திசாலித்தனம், ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கேற்ற தொழிலாக புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்வம் கொண்ட ஒரு விஷயமாகவும், சமூக சேவையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் கொண்டவராகவும், புதிய கண்டுபிடிப்புகளை அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும், விஞ்ஞானியாகவும் விளங்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை எது சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய சிந்தனைகளுடன் வாழக்கூடிய நபரும் நட்பு உணர்வுடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையாக அமைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் புதிய சிந்தனையாளர்களாகவும் அறிவியல் விஷயத்தின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் பிறந்தது மீன ராசியாக இருந்தால் உங்களுடைய குணங்கள், நீங்கள் அதிக கனவுகள் நிறைந்த நபராகவும், நல்ல கருணை உள்ளம் கொண்ட குணம் கொண்டவராகவும், ஆன்மீகத்தின் மீது அதிகம் ஆற்றல் கொண்ட நபராகவும், கலைத்துறையில் இசை நாடகத்தின் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட நபராகவும், உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் நீங்கள் திகழ்வீர்கள். உங்களுக்கேற்ற தொழிலாக கலை, இசை, மருத்துவம், ஆலோசனை, ஆன்மீகம் இதுபோல விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா, நல்ல பாசமுள்ள நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. அதே போல் நல்ல உணர்ச்சி வசம் மிக்கவர்களாக அவர்கள் திகழ்வார்கள். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கற்பனைத்திறன் கொண்டதாகவும் ஆன்மீகத்தின் அதிகம் நாட்டம் கொண்ட குழந்தையாகவும் இருக்கும். நான் சொன்ன 12 ராசிகள் உள்ள தனித்துவமான குணங்கள், அவங்களுக்கு ஏற்ற தொழில், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, பிறக்க போகிற குழந்தைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்துது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.